வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் நகராட்சி மீன் மற்றும் இறைச்சி அங்காடி உள்ளது. கடந்த 10 நாட்களாக இறைச்சி கழிவுகளை மாநகராட்சியினர் சுத்தம் செய்யாததால் அப்பகுதியில் கடும் துர்நாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஒவ்வாமை காரணமாக பலருக்கு உடல் பாதிக்கப்பட்டுள்ளது. அங்காடியில் சுகாதார பணிகளை நகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த குழந்தைங்க வருது, எங்களுக்கு பெரியவங்களாம் பற்றி குழந்தைங்க வருது, எல்லாமே எவ்வளோ பாதிப்பு பாருங்க. இவங்களே மூகல கை வச்சு பாருங்க, இவங்களே மூகல கை வைக்கிறாங்க. எப்படி தொழில் பண்ண முடியும், எப்படி பார்ப்போம் சொல்லு பாப்பான். இவங்களே மூகல கை வைக்கிறாங்க. அப்ப லட்சக்கணக்கில் வியாபாரம் பண்ணிட்டு நாங்க எல்லாம் கரெக்டா குத்துக்கிறோம். வாடகைல இருந்து எல்லாமே நாங்க எல்லாமே கரெக்டா குத்துக்கிறோம். மீன் சார்ஜ் யாரும் எடுக்கிறேன். யார் காசு வர நான் 12 மணிக்கு வருவாங்க. வசூல் பண்ணி பார்த்தோம் அத்துக்கு வர ஞாயிற்று மணிக்கு 12 மணிக்கு தான் வருவாங்க. அந்த டைம் வரைய மாட்டாங்க. பெரிய அரசு ஜவுளித்துறை அமைச்சகம் மற்றும் கைவினைஞர்கள் துறை, மதுரை ஃபெட்கிராட் சேவை நிறுவனம் சார்பில் காந்தி சில்க் பஜார் எனும் அகில இந்திய கைவினைப் பொருட்களின் விற்பனை கண்காட்சி மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் துவங்கியது. இதில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து மத்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தால் அங்கீகாரம் பெற்ற கைத்திறன் தொழில் நிறுவனங்களின் 70க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த கண்காட்சின்றது நம்மளுடைய ஃபெட்கிராட் நிறுவனம் கடந்த 32 ஆண்டுகளாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த காட்சி முழுக்க முழுக்க வியாபார நோக்கம் இல்லாமல் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அந்த கைவினை கலைஞருடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காண்டி அவங்க தயார் பண்ண பொருட்களை அவங்களே நேரடி விற்பனை பண்ணுறாங்க. இது மத்திய அரசினுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி ஐயா அவருடைய திட்டம். ஏன்னா இந்த கைவினை கலைஞருடைய கலை அழிந்து விடக்கூடாது, அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் என்பதற்காக இது போன்ற ஹெரிட்டேஜ் சிட்டி வரலாறு சிறப்பிடிக்க மதுரையில் இது நடத்துகிறாங்க. இது உங்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். அதனால் இந்த மதுரை வந்தாரை வாழ வைக்கக்கூடிய மதுரை, ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றத்துக்காண்டி கைவினை கலை முன்னேற்றத்துக்காண்டி மதுரை மக்கள்லாம் இவங்களுடைய தயார் பண்ண பொருட்களை பயன்பெற்று வாங்கி செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறோம். மொத்தம் 70 ஸ்டால் சார், 70 ஸ்டால். இது கிட்டத்தட்ட 19 மாநிலங்களும் வந்திருக்காங்க சார். 19 மாநிலங்களும் கைவினை கலைஞர் வந்திருக்காங்க. அந்த கைவினை கலைஞர்லாம் வறுமை கோட்டு கீழ் உள்ளவங்க தான், யாருமே வசதியானவங்க கிடையாது. வறுமை கோட்டு கீழ் உள்ளவங்க தான். அவங்க நேரடியாக அவங்க தயார் பண்ண பொருட்களை கைவினை பொருட்களை தான் சந்தைப்படுத்துறதுக்காண்டி மத்திய அரசு இது போன்ற திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. நாடு முழுவதும் உள்ள கைவினை கலைஞர்களை ஊக்கப்படுத்தும் பொருட்டு அனைத்து பாரம்பரிய கைவினைப் பொருட்கள், ஜவுளிகள் மற்றும் ரெடிமேட் துணிகள் உள்ளிட்ட அனைத்தும் உற்பத்தி விலைக்கே விற்பனை செய்யப்படுகிறது. சிறப்பு தள்ளுபடி விற்பனையும் உண்டு. இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் மூலமாக இந்த காந்தி சில்க் பஜார் இப்போது மதுரையில் நடந்துகிட்ருக்கு. டிசம்பர் 6லேருந்து டிசம்பர் 15 வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்கள் அவங்களோட பொருட்களை நேரடியாக இங்கே சந்தைப்படுத்துகிறாங்க. இந்த நிகழ்ச்சி இந்த அரசு நிகழ்ச்சியோட பேர் காந்தி சில்க் பஜார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 70 ஸ்டால்கள் போடப்பட்டிருக்கு. 70 ஸ்டால்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்மளோட இந்திய அரசு கைவினை கலைஞர்களுக்கான அடையாள அட்டை வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இங்கே ஸ்டால் போடுறாங்க.
போடுறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 1 மந்த்துக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கான பதிவு வந்து முன்பதிவு வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே தொடங்கிடுது. அவங்களோட போர்ட்டலில் அவங்க அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஷன்ஸ் வந்து அவங்க பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு அவங்க அப்ளை பண்ணுறாங்க. அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய HSC ஆஃபீஸ் மூலமாக ஏடி வந்து அந்த எந்த ஆர்டிஷன் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்களே செலக்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய HSCக்கு அவங்க அனுப்பிடுறாங்க. அவங்க செலக்ட் பண்ணி அனுப்பின ஆர்டிஷன்ஸுக்கு, ஏன்னா அந்தந்த ஏரியாவில் எந்த பாரம்பரிய பொருட்கள் இருக்குது, அதை எடுக்கக்கூடிய கைவினை கலைஞர்கள் யார் வந்து நல்லா சிறப்பாக பண்ணி இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவார்டிஸ் இப்படி இந்த மாதிரி வந்து ஒரு சில கிரிட்டீரியா லைன்ஸ் எல்லாம் வச்சு தான் அவங்க வந்து ஏடிஸ் வந்து இதை செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணி இங்கே HSCக்கு கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை வந்து எங்கள் ஃபெட்கிராட் NGO மூலமாக இதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் இது பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா 70 ஸ்டால்கள் வந்து இங்கே அலாட் ஆகிருக்கு. 70 ஸ்டால்களும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய பொருட்களை அவங்க வந்து தயார் பண்ணி கொண்டு வர்றாங்க. கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக 70 ஸ்டால்கள் இந்தியா முழுவதிலும் உள்ள தலைச்சிறந்த அனைத்து கைவினை கலைஞர்களின் உற்பத்தி பொருட்கள் நேரடியாக சந்தைப்படுத்துவதால் குறைந்த விலையில் தரமான பொருட்கள் மற்றும் ஜவுளிகளை வாங்கலாம். நல்லா இருக்குது. இங்கே வந்து எல்லாம் காட்டன் நல்லா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா அதாவது விலையும் பரவாயில்ல, நல்லா எடுக்கிற மாதிரி இருக்குது. நிறைய நாங்கள் வந்து சுடிதார் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். என் பொண்ணுங்க நல்லா இவன் 5 அவன் 5 வாங்கியிருக்காங்க. ஜுவல்ஸ் இந்த இதெல்லாம் மாலெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது இங்கே வந்து வித்தியாசமாக, அதாவது அதர் ஸ்டேட்லேருந்து வரும்போது அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. இக்கண்காட்சியில் கைவினை கலைஞர்களின் நேரடி செயல்முறை விளக்கம் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு தினமும் குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்படும். நாங்கள் இங்கே மதுரை தான். இங்கே வந்தப்போ நாங்கள் அவ்வளோ தூரம் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இவ்வளோ தூரம் வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வாங்கக்கூடிய அந்த விலை கரெக்டாக நியாயமான விலையில் அவங்க விற்கிறாங்க. ஸோ நிறைய வாங்கியிருக்கோம். நாங்கள் நிறைய குர்த்திஸ் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஜுவல்ஸுமே இங்கே கிடைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் மதுரையில் பர்ச்சேஸ் பண்ணதை விட இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எங்களுக்கு இங்கே பர்ச்சேஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய கேண்டில்ஸ் அந்த மாதிரிலாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ராக்ரன்ஸான கேண்டில்ஸ் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் விசிட் பண்ணணும். இக்கண்காட்சி டிசம்பர் 15 வரை தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடக்கிறது. அனுமதி இலவசம். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து ரயிலில் ஐயப்ப பக்தர்கள் செல்கின்றனர். திருப்பதி கொல்லம் வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஆந்திராவைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி வழிபட்டனர். இதையறிந்த ரயில்வே நிர்வாகம் ரயிலில் கற்பூரம் ஏற்றி வழிபாடு நடத்தினால் 3 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும் வகையில் வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி பகுதிகளை மத்திய உள்துறை இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான ஆய்வுக்குழு இன்று நேரில் பார்வையிட்டது. அப்போது ஆய்வுக்குழு TN பாளையத்தை பார்வையிடாததால் அப்பகுதி மக்கள் ஆய்வுக்குழு மற்றும் கலெக்டர் காரை மறித்து அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசார் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். மத்திய குழுவை மக்கள் முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்பீக்கர் சார், எப்படி செத்து கிடக்குறான் தெரியுதா? நேரம் பணம் கொடுங்க, என்ன செய்யறாங்க? ஒரு பாதிப்பு எங்கேயுமே அங்க பார்க்காம இங்க மட்டும் போய் பாக்குறாங்களா? கோரிக்கை தான் சொல்லணும். எதுவும் பேச விட மாட்டேங்க. இதுல போறீங்க வண்டி வண்டி எடுத்து வண்டி போவோம். கூப்பிட உட்காந்துங்க.
சார் மாரியம்மன் கோயில் பார்த்துட்டு போறோம் சார். கொஞ்சம் பாதிக்கப்பட்ட பார்க்கட்டும். மக்கள் எல்லாம் வந்து ரோட்ல உட்காரியா எல்லாம் வாங்க. பர்னே ஒரு பசங்களுக்கு கூட ஃபைல் எடுக்கல. மழை வருதுன்னா எங்களை இன்ஃபார்ம் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் எதுவும் சொல்லல. சரி தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்து போய் என்ன அடி முடியும் துணி கட்டின துணியாடா ஓடியாட்டோம். வீடு விழுந்த விட அவங்களுக்கு தெரியல. சொல்லுங்க சார். சுத்தம் பண்ண